நடித்து நம்ம இடத்துல காமிக்க போறாங்க. அதை நம்ம பார்த்து அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்ப்போம். காட்சி 1. சண்டே கிளாஸ். ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, சண்டே கிளாஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் படிக்கின்ற பாடல்கள் கதைகள் எல்லாம் மனதில் பறிந்து அதன்படி நடக்க கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா, அந்த பிள்ளைகளை நீதாமே ஆண்டவரே உடைய உள்ளங்கைகளை வரைந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கிறோம் பிதாவே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீங்களா கீழ்ப்படுவீங்களா? நல்ல பிள்ளைங்க, எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களை எல்லா காரியங்களும் நீங்கள் படித்து நடக்கிறீங்கன்னா எல்லா காரியமும் உங்களை நேர்மையாக வரும். சரியா? யாரெல்லாம் பண்றீங்க? அம்மா அப்பா செல்போனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா உடனே கேட்டு நீங்க நடந்து கொள்ளணும். சரியா? சரி, ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள சுவாமி, கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா, அந்த பிள்ளைகளை நல்ல ஞானத்தினால், விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால் தாங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே. காட்சி 2. செல்போனுக்கு கேமில் அடிமைகள். அந்த போற பத்திரம் சரி. என்ன பண்ற? எங்க இருக்க நீ? சாப்பிட வாரியா வரலையா? எத்தனை நிமிஷமா நீ? 5 நிமிஷம் 5 நிமிஷம் 1 மணி நேரமா சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு சாப்பாடு வேணா சீக்கிரம் வா. டேய் சாமுவேல், என்னடா டியூஷனுக்கு போடுமா?
மோகங்களின் அடிமைகள். ஜெபி நீயும் சேர்ந்துக்க. கிறிஸ்டியா அதான் நம்ம ஏற்கனவே 4 பேரோட இடம் கிருதிக்கு நேரத்தை வா எனக்கு நல்லா ஆடுங்க. மடிகள் நம்மள மாதிரியே ஆடுறாங்க. காட்சி 4 சமையல். சமையலின் அடிமைகள். அப்பா ஆளுக்கு ஒரே சமையல் வேலை. ஸ்கூல் கட்டணும்னா ஒரே பிரச்சனையா போச்சு. ஒன்று சாப்பிட மாட்டேங்குது, தண்ணி எடுத்து பேக் எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியது. எல்லாம் ஒரே ஸ்கூல். சரி பாத்திரத்தெல்லாம் கழுவோம். ஏன்னா தம்பி பாட எனக்கு பாடு பாடத்தை கழுவ கால் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க போறேன். கொஞ்ச நேரம் என்ன கால் வலிக்குதப்பா. ஐயோ நான் செல்போன் பார்க்க நினைச்சேன். கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்து வரேன். தம்பி வா, சாயங்காலம் நேரத்தில் நம்ம திருடுவா ஓடியா. யூடியூப்ல தமிழ் பற்றி பார்க்கலான்னு இருக்கேன். சாயங்காலமா தேங்காய் இல்லாம சட்னி வைக்கிறது எப்படிங்கிறது பாருங்களா. தேங்காய் இல்லாம சட்னி வைக்கலாம். ஆமா பார்ப்போம். நமக்கு என்ன வேலை இருக்கு, மெதுவாக சீக்கிரம் வேலைக்கலாம். சட்னி வைப்பது எப்படி? அதுக்கப்புறம் சிக்கன் இல்லாம சிக்கன் வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது நம்ம சமையல். வாங்க சாப்பிடுவோம். தேங்காய் இல்லாமல் சட்னி வைப்பது எப்படி? முதலில் வெங்காயம், மிளகாய், கொய்யா இலை போட்டு நன்கு அரைத்து தாளிசம் பண்ணி ஊற்றினால் சட்னி ரெடி. சூப்பராக பண்ண சட்னி. ஆமா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொய்யால போடுறாங்க சட்னியில. அப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. யூடியூப்ல எது போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். இன்னைக்கு அடிச்சு அசைக்கிற போற தேங்காய் சட்னி எப்படி சாப்பிட்றாங்க வாங்கி இருக்கிறாங்க தெரியல. சரி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, அரிசி இல்லாம அரிசி குறுக்கு சுடலாம். ஆமா ஆமா இந்த மண்டப்ப தெய்வத்தை பார்த்தாங்க. அரிசி இல்லாம முறுக்கு சொல்லலாமா? ஐயோ சாயங்காலம் பிள்ளைங்க 3 மணிக்கு வருவாங்களே, ஸ்நாக்ஸ் கூட ஒன்றும் இல்லையே. சரி அரிசி இல்லாம முறுக்கு சொல்றது எப்படி யூடியூப்ல இருந்து சொல்றாங்க, அதையும் பார்த்துக்கோமே. அரிசி இல்லாம சரி படிப்போம். இது ஏசமாக இல்ல, இவ்வளவு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போலயே. அவள் என்ன படிக்கிறத பார்ப்போம் வாங்க. இங்கிலீஷ் டீச்சர் வேற பைபிள் வாசிக்க சொன்னாங்க. சரி பைபிள் வாசிப்போம்.
இந்த நாடகத்தின் மூலம் நீங்க பார்த்திருப்பீங்க. செல்லுல எந்தெந்த விதத்துல பிள்ளைங்க அடிமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுத்ததான அந்த மகள் மாத்திரம் என்ன பண்ணா, கடைசி வரைக்கும் இயேசுவை விடவே இல்லை. இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ சத்தியங்கள் வருது, ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கேட்காம கீழ்ப்படியாம செல்லுக்கு என்ன பண்றோம், அடிமைகளா இருக்கிறோம். ஆனா அந்த மகள் தேவனோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அவளை என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் கர்த்தர் அவளை என்ன பண்ணுவார், பாதுகாத்தார். இதனால நம்ம பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன மோகத்துல இருக்கிறோம், செல்லின் மோகத்துல இருக்கிறோம். நம்ம இந்த நாளிலும் இந்த மகளுடைய ஜெபத்தின் நிமித்தம், அந்த மகள் கடைசி வரைக்கும் கர்த்தரை உறுதியாக பிடித்தது நிமித்தம், சண்டை கிளாஸ்ல சொன்ன வார்த்தையை நம்பி அந்த மகள் தேவ சமூகத்துல ஜெபித்தது நிமித்தம் அந்த ஆத்மா காக்கப்பட்டுச்சு. ஆனா மற்ற ஆத்மாக்களை யோசிச்சு பாருங்க, நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 6:12 சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது எனக்கு என்னாகிறது, ஆகிலும் அது தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாம் நமக்கு உகந்ததுதான், அது நல்லதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அதுக்கு அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அதுக்கு நாம என்ன பண்ணிடக்கூடாது, அடிமைகளா ஆகிடக்கூடாது. இதை நீங்க கேட்டீங்க, அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவா, பேசுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.